சென்னை டிபிஐ வளாகத்தில் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 3 நாட்களாக முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் டிட்டோ ஜாக் ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரில் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன், கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். டிட்டோ ஜாக் எனக்குடைய போராட்ட அமைப்பின் காரணமாக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதாவது ஆசிரியர்களை மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, சம வேலைக்கு சம ஊதியம், அரசாணை 143 ரத்து செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அனைத்து பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தடுப்பு காவல்ல அவர்களை வைக்கின்றனர். முதல் நாளாக நேற்று முன்தினம் இந்த போராட்டம் என்பது தொடங்கப்பட்டது. நேற்று முன்தினம் போராட்டம் தொடங்கிய நாளில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காவல்துறையினர் மூலமாக கைது செய்யப்பட்டனர். அதனை தொடர்ந்து 2வது நாளான நேற்று 300 பெண் ஆசிரியர்கள் உட்பட 1100 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில நேற்று மாலை நேரடியாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரும் அதே போல தொடக்க கல்வி இயக்குனரும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகத்தினரை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையில் இதற்குள்ளாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என ஆசிரியர்கள் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், அதற்கு அவர்கள் இது குறித்து அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தனர். இருந்தபோதும் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றுவது குறித்து உறுதி அளிக்காததன் அடிப்படையில் ஆசிரியர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாக இன்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆசிரியர்கள் டிபிஐ முற்றுகை போராட்டத்திற்காக அவர்களது வாகனங்கள்ல வந்து கொண்டிருக்கின்றனர். வாகனங்கள்ல வரக்கூடிய ஆசிரியர்களை உடனடியாக காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி தடுப்பு காவல்ல எடுத்து செல்வதற்காக அரசு பேருந்துகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநகர பேருந்துகள்ல அவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். இதே போல தொடர்ந்து இன்று 3வது நாளாக இருப்பதால போராட்டத்தை தீவிரப்படுத்த ஆசிரியர்கள் முடிவெடுத்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து நேரடியாக ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். இதுவரையில 300க்கும் மேற்பட்ட ஆசிரியைகள் இதுவரையில இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து வரக்கூடிய ஆசிரியர்களை கைது செய்வதற்கு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் இந்த டிபிஐ வளாகத்தை நோக்கி இருக்கின்றனர். அவர்களது கோரிக்கை என்பது இந்த 31 அம்ச கோரிக்கையாக இருக்கிறது. இந்த 31 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆசிரியர்கள் இதே போல போராட்டத்தில் முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களை அழைத்து கைது செய்யும் பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மணிகண்டன், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.